அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் கம்மாயில் அதிகமாக கம்மாயை உடஞ்சி ஓடிடுச்சு. அதில் வந்த தண்ணியில் அதிகமாக வலை போட்டு மீன் பிடிச்சோம். அந்த மீன் பார்த்தீங்கன்னா சிலேபி மீன். இந்த வலை பேர் பார்த்தீங்கன்னா சலங்கு வலைன்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது 3 சைடுமே கண் இருக்கும். பெரிய கண், நடுக்கண், சின்ன கண். அதாவது எல்லா மீனுமே மாட்டக்கூடிய ஒரு வலை பார்த்தீங்கன்னா சலங்கு வலை. என்னென்ன மீன் எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குற அனைவருமே வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்ப்பங்க. நீங்கள் நம்ம வீடியோ புதுசாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோமே நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு வரும். வாங்க வீடியோ பார்க்கலாம் நண்பர்களே, வாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சிலேபி மீன் தான். வலை ஃபுல்லாமே மீனாக தான் கிடந்துச்சு. என்ன காரணம்னா குளத்தில் அதாவது தண்ணி ஃபுல்லாக குளத்தில் இருந்து உடச்சிட்டு ஓடியாதனால ஆற்றுக்கு ஓடியாந்துருச்சு இது ஃபுல்லாமே. அதில் நாங்கள் வலை ஓட்டு இப்போ சரியான மீன் பிடிச்சோம். நாங்கள் பிடிச்சது எப்படியுமே ஒரு 150 கிலோ 200 கிலோ இருக்கும். ஆனால் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 ரூபா 7 ரூபாய்க்கு தான் எடுத்தாங்க. அது சங்காய விலைக்கு எடுத்து, அதாவது நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு மக்களே. இப்போ பாருங்கள், நம்ம இது போயிட்டுருக்கு, தண்ணி போயிட்டுருக்கு. அதில் பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிக்கிறோம் பாருங்கள். வீடியோ பார்க்குற அனைவரும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். வாங்க நண்பர்களே, மீன் எடுத்து காட்டுங்க. அங்க பிடிக்கலாம். மீன் எடுத்து காட்டுங்க. இங்க பாருங்க நண்பர்களே, எவ்வளவு மீன் நம்ம பிடிச்சிருக்கோம் பாருங்க. வாங்க மக்களே, இங்க பாருங்கள். மீன் பிடிச்ச மீன் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் இல்லை என்னென்ன எப்படி பிடிக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க நண்பர்களே. வலையில பார்த்தீங்கன்னா சரியான மீன் வந்துட்டு சிலேபி மீனை கழிக்க முடியல. அந்த அளவுக்கு வலை ஃபுல்லாகவே இந்த மாதிரி சலங்க வலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம எந்த ஒரு இருந்தாலும் சிலேபி மீன் பார்த்தீங்கன்னா 8 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். நீங்கள் உங்கள் ஏரி உங்கள் ஆற்று குளத்தில் இந்த சங்காயம் கோழித்தீவனம் ஒரு வலை இல்லைன்னா நீங்கள் வலை வாங்க நினச்சிங்கன்னா உங்களுடைய பகுதியில் உங்களுடைய ஊர்களில் அந்த சிலேபி மீன் என்ன ரேட்டு போகுது, என்ன ரேட்டுக்கு நீங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க, பிடிச்சவங்க இந்த வலை ஆர்டர் கொடுத்து வாங்கி போட்டு பார்க்குற தெளிவான மீன், தரமான மீன் பிடிக்கலாம் உங்கள் ஆற்று பகுதியில். கண்டிப்பாக பீச்சு வலையை விட இந்த வலை நல்லா பிடிக்கும். நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பட்டுக்கிட்டே இருக்குது மீன். அந்தளவுக்கு கழிக்க முடியாது, எடுக்க முடியாது. அந்தளவுக்கு சிறு மீன், பெருமீன், நடுமீன் எல்லா மீனுமே படும். நண்பர்களே, இங்கே பாருங்கள் சிலேபி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அவ்வளவு மீன் நாங்கள் பிடிச்சோம். செம்ம மீனுங்க. இது ஃபுல்லாமே மதுரைக்கு ஏற்றிட்டாங்க. மதுரைக்கு ஏற்றிட்டு போய் அந்த வியாபாரி எங்கிட்ட வாங்கிட்டு போய் அவங்க விற்றுட்டாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசான சிலேபியாக இருக்குது. நாங்கள் பிடிச்சது எப்படியும் 3-4 பாக்ஸ் இருக்கும். அதாவது நாங்கள் 6-7 பேர் சேர்ந்து பிடிச்சோம். ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 200 ரூபா தான் கிடச்சிச்சு. என்ன காரணமாக ரேட்டு போகலை அந்தளவுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கணும். இதை வந்துட்டு அழகாக தோலை உரிச்சிட்டு பொரிச்சோம்னா அப்படி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். தரமான முறையில் இருக்குது பாருங்கள் நீங்களே பார்க்கலாம். உயிரோடு இருந்துச்சு. விரால் மீன் நம்ம அதிக அளவில் வலையை போட்டு பிடிச்சோம். விரால் கண்டை அதிகமாக போட்டுருந்துச்சு. ஒரு 5 கிலோ 6 கிலோட்ட நம்ம விரால் கண்டை பிடிச்சோம். விரால் கண்டை என்ன ரேட்டு போணுச்சு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 70 ரூபா 80 ரூபாய்க்கு எடுத்தாங்க விரால் கண்டை மீன். ஆமாம், நம்ம ஏரியாவில் கடல் மீன் இருக்கிறனால இந்த கம்மாவில் இருக்கக்கூடிய மீன்களை ரேட்டு அதாவது என்ன சொல்லுதுன்னா ரேட்டுக்கு போகாது, நல்ல ரேட்டுக்கு விற்க முடியாது. கடல் மீன் தான் அதிக ரேட்டுக்கு விற்பாங்க. கம்மா மீன்னா ரேட்டு கம்மியாக தான் கேட்பாங்க. என்ன காரணம்னா அந்த கடல் மீன் தான் ரேட்டு அதிகமாக விற்கும். நம்ம ஏரியாவில் இந்த கம்மா மீன் யாரும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. வெளியூர்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மீனை வாங்கி சாப்பிடுவாங்க. கம்மாயில் இருக்கக்கூடிய மீன் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு நல்ல மீன். இங்கே பாருங்கள், இந்த மீன் பார்த்திங்கன்னா என்ன கூப்பிடுதுன்னா அம்மான்னு கூப்பிடுது பாருங்கள். நீங்களே பார்க்கலாம் என்ன சொல்லி கூப்பிடுது பார்த்தீங்களா. அம்மான்னு கூப்பிடுது. வீடியோ பார்க்குற அனைவரும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நண்பர்களே. வந்திருக்கும் 1 கிலோ 2 சிலேபி 1 கிலோ 3 சிலேபி நல்லா இருக்கு. வருது போய் முடிக்கி போட்டு
இந்த கலைங்க இந்த கலைங்க இந்த கிடக்குல தண்ணி மாற்றுவோங்க. வாளி ஒன்று எடுத்து வந்தவங்க ஒரு வாளியில் மக்களே நம்ம வலையில் சிலேப்பி மாட்டிருச்சு. அதை எந்த முறையில் கழிக்கிறோம் பாருங்க. கழிச்சாச்சு. ஃப்ரெஷ்ஷான சிலேப்பி தின்னால் நேர கட்டு எடுத்துட்டு வா. சிலேப்பியை பிடிச்சாச்சு வலையில மாட்டி. காட்டு நாலு போதுமாயா யோ 4 போதுமா ஒரு 5 50 ரூபாய் போடுவா அரே ஆ